வில்சன் சார், கூட்டணி ஏப்ரல் மாதம் அமித்ஷா அறிவித்தார். பாஜக அதிமுக கூட்டணி அதிமுக தலைமையில் தமிழகத்தில் போட்டி சந்திக்கும், தேர்தல் சந்திக்கும் அப்படின்னு சொன்னார். ஆனால் அந்த அறிவிப்பின் போது எல்லாரும் ஒன்று சேர்ந்து கையை உயர்த்தினாங்க. அதுக்கு பிறகு கூட எந்த ஒரு நிகழ்விலும் பாஜக அதிமுக இருவரும் ஒன்று சேர்ந்து இருப்பதாக எந்த ஒரு நிகழ்வும் நம்ம பார்க்க முடியல. அந்த இன்னமும் அந்த பாஜக அதிமுகவுடைய அந்த இணக்கங்கிறது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கா? அதெல்லாம் இல்லை. ஏன்னா ரொம்ப சீக்கிரமாகவே அந்த கூட்டணி உருவாயிடுச்சு. எதற்காகனா கடந்த காலங்களில் கருத்து வேறுபாடு இருந்துச்சு. அப்போ கீழே வரைக்கும் சிங்க் ஆகணும்னா கொஞ்சம் நாட்கள் எடுக்கும். அதனால கொஞ்சம் ஏழியராக உருவாக்கிடலான்ட்டு அந்த ரெண்டு கூட்டணி உருவாயிடுச்சு. இப்போ அமித்ஷா வருகை அப்படி பார்த்தீங்கன்னா, இது அகில இந்திய கட்சியின் தலைவர்கள் தனிப்பட்ட காரணத்துக்காகவோ இல்லை கட்சி காரணத்துக்காகவோ இல்லைன்னா கூட்டணியை உருவாக்குறதுக்காகவோ வரக்கூடியது இயற்கை தான், எல்லா காலத்துலேயும் வருது. இப்போ நீ அமித்ஷா எடுத்துக்கிட்டாலே கடந்த ஜனவரியில் வந்தார். அவர் ஜனவரி 31 ஒரு முறை வந்தார். அடுத்தது பார்த்தீங்கன்னா பிப்ரவரியில் வந்தார். அப்புறம் ஏப்ரலில் வந்தார். இப்போது ஜூனில் வரார். ஒவ்வொரு கட்டத்துலையும் ஒவ்வொரு நிகழ்வு, ஒன்று அரசு நிகழ்வாக இருக்கும், இல்லைன்னா தனிப்பட்ட நிகழ்வாக இருக்கும், இல்லைன்னா கட்சிக்கு எழுச்சியை கொடுக்கறதுக்கு, இல்லைன்னா கூட்டணியை உருவாக்குறதுக்கு வருவார். இப்போ உண்மையில் பார்த்தீங்கன்னா அவர் இப்போ நீங்கள் சொன்னது மதுரையில் எதுக்குன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி தான் நாங்களும் கேள்விப்பட்டோம். முன்னாடி கோவையில் வைக்கலான்னு யோசிச்சாங்க. அதுக்கப்புறம் மதுரைக்கு மாற்றினாங்க. ஏன்னா மதுரை இப்போ நம்ம பிரகாஷ் சொன்ன மாதிரி அரசியலில் ஒரு முக்கியமான இடம் மதுரை. எந்த கட்சினாலும் சரி, ஒரு கட்சி எழுச்சி பெற வேண்டும், அது மதுரையிலிருந்து ஆரம்பிக்கும். திமுகவுடைய பொதுக்குழு முதலமைச்சருடைய பேச்சு அதுக்காக அங்கே மதுரை எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்க முடியாதா? இல்லை, இதுக்கு இப்போ திமுகவே பொதுக்குழு எப்போவுமே நார்மலாக எங்கே நடக்கும்? கடந்த காலங்களில் சென்னை தான். இந்த விட அவங்களும் வித்தியாசமாக மதுரையை தேர்ந்தெடுத்தாங்க. ரைட்டா? இப்போ அதுக்கு நம்ம காரணம் தேடல. அதே மாதிரி இப்போ இவங்க மதுரையை தேர்ந்தெடுத்தா மட்டும் நம்ம காரணம் தேடுறோம், திமுக பண்ணதால இவங்க பண்ணுறாங்களான்னு. அந்த மாதிரி தான் இயற்கை. எப்படின்னா மதுரை ஒரு மைய பகுதி. அந்த மைய பகுதியில் எந்த ஷா வந்தாலும் தமிழகத்தை ஆள முடியாது அப்படின்னு சொன்னாரு. அப்போ அதுக்கு போட்டியாக நான் அங்கேயே வரேன், நீங்கள் எங்கே சொன்னீங்களோ அதே இடத்துக்கு நான் வரேன் அப்படிங்கிற நோக்கத்துக்காக வராரு பார்க்க முடியாதா? அவர் எந்த ஷா வந்தாலும்னா மோடி ஷாவா? அப்போ மோடி வந்தா ஆள முடியுமா? ஷா வந்தா முடியாது, மோடி வந்தா சொல்லுங்க. அவர் மக்கள்கிட்ட, அவங்க தொண்டர்கிட்ட ஒரு எழுச்சியை ஏற்படுத்துறதுக்காக ஒன்று சொன்னார். இல்லை அவர் ஷா வரப்போறாருன்னு அவருக்கு தெரியுமா மதுரைக்கு வரப்போறாருன்னு? அந்த கூட்டத்தில் அவர் சொன்னது எதுக்கு? ஏப்ரலில் வந்தார் இல்லையா? அதனால அவர் அந்த விஷயத்தை வச்சு சொன்னார். அவர் கூட்டணி இங்கே உருவாக்கிட்டு போனார் இல்லையா? அதை வச்சு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னார்? எந்த ஷா வந்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது. அவரு நீங்க சொன்னது கரெக்ட் தான். ஏப்ரல் மாதம் வந்தாரு, அதுக்கு பிறகு எந்த ஷா வந்தாலும் ஆள முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா கோவையில் நடக்கிறதா இருந்த நிகழ்வு மதுரைக்கு மாற்றப்படுது அப்படின்னா அது அதிகாரப்பூர்வ தகவல் கிடையாது. அது நம்ம யூகத்தின் அடிப்படையில் சொல்றோம். நாளைக்கு அவங்க மறுத்துட்டாங்கன்னா என்ன சொல்ல முடியாது? அது கிடையாது. இன்னொன்னு, அது எல்லா இடத்துலையும் எல்லா நேரமும் அந்த மாதிரி நடக்கிறது தான். அப்போ சென்னையில் நடக்கிற பொதுக்குழு எதுக்காக மதுரைக்கு மாற்றப்பட்டது? ஏதாவது அழுத்தமா திமுகவுக்கு? அதுக்கு எதுவும் காரணம் நம்ம தேட மாட்டோமே. ஏதாவது அழுத்தமா? சென்னையில் தான் நடக்கும் எப்பவுமே. எதுக்காக மாற்றப்பட்டதுன்னா அதுதான் சொல்றேன். அரசியல்ன்றது தமிழ்நாட்டில் எந்த இடம்னாலும் அவங்க தேர்ந்தெடுப்பாங்க. அதுல எல்லா கட்சியுமே மதுரையை தேர்ந்தெடுக்கிறது அவங்களுக்குள்ள ஒரு பரிச்சயம். மதுரை இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்றது. ஏனென்றால் இப்போ அங்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ மேற்கு மண்டலம் கொங்கு மண்டலத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இயற்கையாகவே ஓரளவுக்கு வாக்கு சதவீதம் இருக்குதுன்னு அவங்க யோசிக்கலாம். தெற்கு மண்டலத்தில் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம், இந்த மாவட்டங்களில் பிஜேபிக்கு ஓரளவுக்கு வாக்கு இருக்குது. மற்ற ஏரியா மதுரையில் கூட ஓரளவுக்கு கிடைக்கும், மற்ற பகுதியில் இருக்காது. ஏன்னா இந்த தெற்கு மண்டலத்தில் மட்டும், நீங்கள் மதுரை மாவட்டத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 58 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கிறது. அதுல மதுரை மட்டும் எடுத்துக்கிட்டான், இந்த தென் மண்டலத்தில் 58 சட்டமன்ற தொகுதி, 234. மதுரை மட்டும் எடுத்துக்கிட்டாலே 10 இருக்குது, 10 தொகுதி. அப்போ அங்க கான்சென்ட்ரேட் பண்ணும், அங்க தொண்டர்களுக்கு ஒரு எழுச்சியை கொடுக்கணுன்றதுக்காக அந்த சென்டர்ல திமுகவும் நடத்தி இருக்கலாம். அதே மாதிரி பிஜேபியும் அங்க முயற்சி பண்ணலாம். மற்றபடி கூட்டணி உருவாகுமானா இப்போ நிச்சயமான கூட்டணி அதிமுக பிஜேபி தான், அது உருவாகிருக்குது. ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் ஒன்னா சேர்ந்து எடுக்கணுமா அப்படின்னா கண்டிப்பா எடுக்கணும். இப்போ பிரவீன் சொல்ற மாதிரி எடுக்கணும் கண்டிப்பா. அது இன்னும் கொஞ்சம் காலத்துல அந்த வழிக்கும் வருவாங்க. மற்றபடி தேமுதிகவோ இப்போ வரைக்கும் அந்த எனக்கு முழுமையா இல்லைன்றீங்க? இல்ல, எனக்கும் இருக்குது. ஆனா இன்னும் களத்துல அவங்க போல. ஏன்னா அவங்கவுங்க கட்சியை வளர்க்குற வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ கூட்டணி ஃபார்மாலிட்டியா உருவாயிருக்குது. அதிமுக தன்னுடைய கட்சியை வளர்க்கணும். இப்போ அவர் பாத யாத்திரை போக போறாரு, மக்கள் யாத்திரைன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர் போக போறாரு. அந்த மாதிரி
அவரு போறாரு. அதே மாதிரி இப்போ நீங்க செப்டம்பர்ல ராகுல் காந்தி வந்தார் இல்லையா, கன்னியாகுமரியில இருந்து காஷ்மீர் வரைக்கும் செப்டம்பர்ல 2022 ராகுல் காந்தி வந்தாரு. அப்போ நம்ம அதை எதுவும் நம்ம அது உள்நோக்கம் எதுவும் கற்பிக்கலையே. அவங்க கட்சி வளர்ச்சிக்கு அவங்க பிரச்சாரத்திற்கு அவங்க வருவாங்க. இப்போ இவரும் என்ன சொன்ன மாதிரி வந்துட்டு நைட்டு வந்து நிர்வாகிகள் முக்கியஸ்தர் சந்திக்கிறாரு. அதில் கட்சி அரசியல் யார் யார் கூட்டணிக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது, அந்த பெர்முடேஷன் காம்பினேஷன்லாம் பேசுவாங்க. இல்லைன்னு சொல்ல, எந்த இடத்துல வீக்காக இருக்குது, எந்த இடத்துல ஸ்ட்ராங்காக இருக்கிறோம், எந்த தொகுதிகள் நம்ம கேட்டு வாங்க முடியும், இதெல்லாம் கூட அவங்க கட்சிக்குள்ளே பேசிக்குவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போகிறாரு. அது முடிச்சுட்டு திண்டுக்கல் நம்ம இங்கே வேலம்மாள் திடலில் வராரு மதுரையில். அந்த வேலம்மாள் திடலில் தான் நாளைக்கு எல்லாரையும் மீட் பண்ணுறாரு. கிட்டத்தட்ட முக்கியஸ்தர்கள், முகவர்கள், நிர்வாகிகள் அத்தனை பேரும் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 12,000 பேருன்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. 12,000 20,000 பேர்னு அவங்கள வந்து சந்தித்து அவங்களுக்கு ஒரு எழுச்சி உரை மாதிரி அதில் என்ன சொல்ல போகிறான்றது தான் நம்ம அடுத்தது விவாத பொருளாக இருக்கும். அதில் என்ன சொல்ல போகிறான்னு. ஆனால் இது வந்து ஒரு ஃபார்மாலிட்டியாக தான், எந்த ஒரு ப்ரீ கண்டிஷனோட எதிர்பார்ப்போட அவர் வரல அப்படின்னு தான் நினைக்கிறேன். அவங்க கட்சியை உற்சாகப்படுத்துறதுக்கு அவர் வரார், அவ்வளோதான், வேற எதுவும் கிடையாது. சரி, அவரோட கருத்தை எப்படி பார்க்குறீங்க? ஒரு சிக்கலான ஒரு சூழல் தான் இருக்குது அப்படின்ட்டாரு கூட்டணி விவகாரத்தை பொறுத்தவரைக்கும் என்டிஏ. இல்லை, கூட்டணி விவகாரத்தை பொறுத்தவரைக்கும் அதுதான் சொல்கிறேன். இப்போ அதிமுக எதுலாம் தலையிட்டாங்களா? கிடையாது. இப்போ சைதை துரைசாமி அவர் வந்து அவங்ககிட்ட பழக்கன்ற விதத்தில் ஜிகே மணி தலைவரே பேட்டி கொடுத்தார். என்ன கொடுத்தாரு? இவங்க திடீர்னு பார்க்கல, ஒரு வாரம் முன்னாடிலேருந்தே சொல்லிட்டு இருந்தார். குருமூர்த்தி அவர்களும் பார்க்கணுன்னு சொன்னார், நம்ம சைதை துரைசாமியும் பார்க்கணுன்னு சொன்னார், அதனால் போய் பார்த்தாங்க அப்படின்றது. மற்றபடி அதில் வந்து பெரிய அளவில் வந்து வியூகமோ வேறு எதுவும் இருக்காது. ஏனென்றால் துக்ளக் பத்திரிகையில் இப்போ பிரகாஷ் சொன்ன மாதிரி எழுதியிருந்தார். அதாவது அவங்களுக்குள்ள பிளவு ஏற்பட்டால் எந்த கூட்டணிக்கு அவங்க போனாலும் அது வந்து வீக்னஸ் ஆகும். அதே மாதிரி அவங்க கட்சிக்கும் அது ஒரு பலவீனத்தை உண்டு பண்ணுன்னு எழுதியிருந்தார். அது சம்மந்தமாக வந்து பேசுகிறதுக்கு போயிருக்கலாம் அப்படின்றது. இன்னொன்று ஏன்னா கடந்த 28 டிசம்பர் 2024 தான் முகுந்தனை வந்து அவர் இளைஞரணி தலைவரை அறிவித்தார். அங்கே பிரச்சனை வந்துச்சு. அதுக்கப்புறம் யாருமே போய் பேசலை அப்பவும். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 10 அமித்ஷா வர்றதுக்கு முந்தின நாள் தான் அவரை பதவி விட்டு நீக்கினார் அன்புமணியை, மருத்துவர் ஐயா அவர்கள். அப்பவும் யாரும் போய் எதுவும் பேசலை. அதனால் இது வந்து அவங்க உள்ளுக்குள்ள குடும்பத்திற்குள்ள அவங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனை வந்து அவங்களா வந்து அதை தீர்த்துக்குவாங்கன்றதை மற்றவங்க நினைப்பாங்க. இது வந்து ஒரு ஃபார்மாலிட்டியான ஒரு சந்திப்பாக தான் பார்க்க முடியும் ஒழிய. ஏன் வேல்முருகன் அவங்க அண்ணன் அவரும் போய் பார்த்தார், திருமால்வளவன் அவரும் போய் பார்த்து பேசினார். அதனால் ஒரு ஆறுதலுக்காகவோ இல்லைன்னா ஒரு பாரத்தை ஷேர் பண்ணிக்கிறதுக்காக இவங்க போய் பேசலாம் ஒழிய இவங்களுடைய அழுத்தமோ இவங்களுடைய பேச்சோ ராமதாஸ் அவர்களை கட்டுப்படுத்தாது. ஏனென்றால் அந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் மற்ற கட்சி மாதிரி கிடையாது. அது பின்புலத்தில் ஒரு சித்தாந்தம், ஒரு சமூகம் இருக்குது. எப்படின்னா வன்னியர் சங்கம், அதுதான் அதனுடைய தலைமை வந்து வன்னியர் சங்கம் தான். அந்த வன்னியர் சங்கத்தில் யார் இருக்காங்க, அந்த ஓட்டுகள் தான் கன்வர்ஷன் ஆகும் இவங்களுக்கு. அப்போ அதில் வந்து அதை உருவாக்கியவர் ராமதாஸ் ஐயா. அப்போ அந்த 50-55 வயதுக்கு மேலே இருக்கிறவர்கள் அந்த சங்கத்தில் இருக்கிறவங்க வந்து ராமதாஸ் ஐயா தான் எங்களுக்கு தெய்வம்ன்ற மாதிரி நினைப்பாங்க. இப்போ புதா அருள்மொழி கூட அப்படி தான். இப்போ நீங்கள் நம்ம பிரகாஷ் சார் சொன்னார், இந்த மாதிரி குருவை வந்து அவமதிச்சாருன்னு பேசினாருன்னு. ஆமாம், அவர் பேசினார். ஆனால் அது வந்து அந்த சங்கத்தில் வந்து அதை பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அப்பா அம்மாவுக்குள்ள ஒரு கருத்து கூட்டணி அமையும் போது என்னங்கிறது கேள்வி வருது இல்லையா? இப்போ தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் பேசும்போது சொல்றாரு, நம்முடைய கூட்டணியை கலைப்பதற்காக எடப்பாடி பழனிசாமி நிறைய முயற்சி மேற்கொண்டாரு, பாஜகவோட நாங்கள் கூட்டணியில் விலகுறோம் அப்படின்னு நாடகம் ஆடினாரு அப்படின்ற மாதிரி சொன்னார். ஆனால் இருந்தாலும் கூட்டணி கலைக்க முடியலங்கிறாரு. இவங்க கூட்டணியை கலைக்கிறதுக்கு எப்படி முயன்றாரு? ஏதாவது ஆதாரம் வேணும். இல்ல பாஜக கூட நம்ம கூட்டணி விலகணும் அப்படின்னா அவங்க இருக்கிற விசிக அவருடைய கட்சி பலவீனமா இருக்குதா திமுக கூட்டணி? ஏன்னா ஒரு கூட்டணியில ஒருத்தரை உருவுறாங்கன்னா ரெண்டு விஷயத்துல, ஒண்ணு பண ஆசை காட்டி உருவலாம், அப்படி இல்லை எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கலாம், இல்ல ஏதாவது அச்சுறுத்தி கூட்டு வரலாம். அப்படி யாருமே அந்த சைடு இல்லைல்ல. அதுல திருமாவளவன் மட்டும்தான் சொல்லிட்டு இருக்காரு, எங்களை அவங்க கூப்பிட்டாங்க, இவங்க கூப்பிட்டாங்க, இப்படி சொன்னாங்க, அப்படி சொன்னாங்க. அதே ஒரு பலவீனம் தானே அப்படி பேசினா. அதாவது கூட்டணி பேச்சுவார்த்தை ஆஃப் த ரெக்கார்டு, யார் வேணாலும் யாருக்கிட்டனாலும் எதுனாலும் பேசிருக்கலாம். அது வேற விஷயம். காட்டுதுன்றீங்க முதலமைச்சர் பேச்சு பலவீனத்தை காட்டுதுன்றீங்க. ஆமா, அது பலவீனம் தானே காட்டும். அப்போ ஏன்னா நீங்க லீகலா வந்து இல்லீகலா ஏதாவது முயற்சி பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ஆதாரங்கள் இருக்கும். ஒரு கூட்டணி விரும்புறதோ விரும்பாததோ, பிஜேபி கூட இருக்கிறதோ இருக்காததோ வந்து அவங்க விருப்பம், அது அவ்வளவுதான். அதனால இப்ப அதனாலதான் நான் என்ன சொல்றேன், இப்போ நீங்க 2019 எந்த கூட்டணி இன்டாக்ட் கூட்டணி இருந்துச்சோ பாராளுமன்ற தேர்தலுக்கு அதே கூட்டணி தான் 2024 திமுக கூட இருந்துச்சு.
இப்போ இந்த ரெண்டு கூட்டணியும் பாராளுமன்ற தேர்தல் சரி ஒரே கூட்டணி தான். அதே பாராளுமன்ற தேர்தலில் 2019 53.2% திமுக கூட்டணி இதே கூட்டணி வாங்குச்சு. ஆனா அதே பாராளுமன்ற தேர்தல் 2024 வரும்போது அந்த கூட்டணி ஓட்டு 46.94 குறைஞ்சிச்சு. அப்ப கிட்டத்தட்ட 7.5% 6.5% குறைஞ்சிச்சு. பிளஸ் கமல் கட்சி 3.64% வாங்கின கமல் கட்சி கூட இருக்குது. அப்போ 10% ஓட்டு குறைஞ்சிருக்குது. அப்போ 2019க்கும் 2024க்கும் ரெண்டுமே பாராளுமன்ற தேர்தல். ரெண்டு பாராளுமன்ற தேர்தலையும் அதே கூட்டணி அப்படியே இருக்குது. இப்போ அதே அதிமுக கூட்டணி வந்து 2021 ஒன்றா இருந்துச்சு. அந்த கூட்டணியில் தேமுதிக கிடையாது. 2024 பார்த்தீங்கன்னா பிரிஞ்சு இருக்கிறாங்க. தேமுதிக யூகோ கூட இருக்குது. அதனால் அந்த கம்பேர் பண்ண முடியாது. பட் இன்டாக்ட் கூட்டணி வந்து 2019 2024 ஒரே கூட்டணியில் 10% ஓட்டு குறைஞ்சிருக்குதுன்னா அதையும் யோசிப்பாரு திரு ஸ்டாலின் அவர்கள். ஏன்னா அதையும் யோசித்தா அவர் என்னன்னா அவங்க கூட்டணியை வந்து இன்டாக்டா வச்சுக்கணுன்றதுல அவர் மிகுந்த அக்கறை காட்டுறாரு. உண்மைதான் அது. ஏன்னா ஒரு கருத்து வேறுபாடுகளை பிரிஞ்சாலும் உடனே கூப்பிட்டு பேசி சமரசப்படுத்திக்கிறாரு. அது கம்யூனிஸ்டாக இருந்தாலும், சாம்சங் தொழிலாளர் பிரச்சனையாக இருந்தாலும், போக்குவரத்து தொழிலாளர் பிரச்சனையாக இருந்தாலும், அதே மாதிரி நம்ம திருமாவளவன் அவர்கள் பிரச்சனையாக இருந்தாலும், வெங்கவேல் பிரச்சனையாக இருந்தாலும் கூப்பிட்டு பேசியதுக்கு சமரசம் பண்ணிக்கிறாருன்னா அவருக்கு தெரியும் இந்த கூட்டணி வந்து ஸ்திரமாக இருந்தால்தான் நம்ம வந்து ஒரு டஃப் ஃபைட் கொடுக்க முடியும். அடுத்தது இயற்கையாகவே ஒரு கட்சிக்கு ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டு இருக்கும். இப்போ திமுகவுக்கு அந்த ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டு இருக்கும்போது அப்போ கடந்த காலத்தில் வாங்குறத விட குறையவும் வாய்ப்பு இருக்கு. இப்போ ஆதாயம் உள்ள விஷயங்களை இப்போ நம்ம மதியானம் பேசினார் என்னன்னா இந்த சாதனைகள்லாம் செய்திருக்கணும் இல்லைன்னு இல்லை. ஆனால் இயற்கையாக பார்த்தீங்கன்னா செய்யாத விஷயங்களுக்கு வந்து இயற்கையா மக்கள் மத்தியில் ஒரு எதிர்ப்பு வரும். அந்த எதிர்ப்பு வருமோன்றது ஸ்டாலின் அவர்களுக்கும் தெரியும், உளவுத்துறையும் சொல்லியிருக்கோம். அதனாலதான் அவர் இன்னைக்கு மதுரை மாநாட்டில் அவர் சொன்னது என்னது, ஊழியர் கூட்டத்தில் இது வரைக்கும் வந்து இதே ஒரு ஜனவரிலையோ பிப்ரவரிலையோ சி ஓட்டருக்கு லிஸ்ட் வந்துச்சு. அதுல வந்து திமுக ஆதாயம் இருக்குது, அவங்க வெற்றி பெறுவாங்க வந்துச்சு. அதை RS பாரதி பெருமையா எல்லா இடத்துலயும் பேசினார். பாருங்க ஒரு வட மாநிலம் பம்பாய் சேர்ந்த ஒரு நிறுவனம் கூட கணிப்பு கொடுத்துருக்குதுன்னு. ஆனா இன்னைக்கு அந்த ஊழியர் கூட்டத்தில் ஸ்டாலின் என்ன சொல்றாரு, கருத்து கணிப்பை நம்பாதீர்கள், அது பொய்யைத்தான் சொல்லும். அப்படி சொல்றாருன்னா என்ன அர்த்தம், ஒருவேளை உளவு பிரிவோ இல்ல அவர்களுடைய தனியார் அமைப்புகளோ அவர்களுக்கு நியூஸ் கொடுத்திருக்கலாம் ஏதாவது. ஏனென்றால் அதிமுக கூட்டணி லீடிங்ல போகுதுன்னு ஒரு அதுக்காக கூட தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்கு அவர் சொல்லி இருக்கலாம்.